ராஜ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். நம்மளோட பிக் பாஸ் நிகழ்ச்சியை பொறுத்தளவுல இன்னைக்கான எபிசோட்ல ஊர்கிழவி ரயான் முழுக்க ஜாக்லினை பத்தி புரணி பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது கடந்த 2 நாட்களா முத்துக்குமாரனை பத்தி புரணி பேசிக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இவ்வளவு நாள் யாரு மடியில படுத்து கிடந்தானோ அந்த ஜாக்லினை பத்தி புரணி பேசிக்கிட்டு இருக்கான். இல்ல எப்படிரா, வேற லெவல்ரா, சூப்பர்ரா, இப்பந்தான் நீ உங்க அம்மா சொன்னதை கேட்டு நல்ல பிள்ளையா நடந்துக்கிற. ஆமா தானங்க, அவங்க அம்மா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்ன சொன்னாங்க, கொஞ்சம் தெலுங்குலையும் பேசினாங்க. எதுக்குன்னா அவர் தெலுங்கு தானே, நமக்கு அது சில இடங்கள்ல புரிஞ்சிருக்காது, இருந்தாலும் சில இடங்கள்ல நமக்கு புரியுற மாதிரி தமிழ்லையும் பேசினாங்க. அந்த இடத்துல அவங்க அம்மா எப்பா நீ கேம் ஆட வந்திருக்க, சௌந்தர்யாவுக்கு கால் கை அமுக்கி விடுறதுக்காக வரல, வெளியே இருந்து பாக்குற எங்களுக்கு மானம் போகுதுரா, இப்படிலாம் பண்ணாதரா அப்படிங்கிற மாதிரி ரயானுக்கு சில பல அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு போயிருந்தாங்க. அதெல்லாம் மைண்ட்ல ஏத்தி வச்சுக்கிட்டு இப்பதான் ரயான் கேமுக்குள்ள வந்திருக்காரு அப்படியே சொல்லலாம். வந்தது ஓகே தான், அதுக்காக என்னமோ சைக்கோ மாதிரி ஒவ்வொரு மூலையில உட்கார்ந்து அடுத்தவனை பத்தி புரணி பேசிக்கிட்டு இருந்தா எப்படிரா அப்படிங்கிற மாதிரி இவனை பார்க்கும்போது பரிதாபமா தான் இருக்குது. இன்னொரு சைட் பார்த்தோம் அப்படின்னா ராணவோட உலகமகா நடிப்பு. ஆமாங்க, கை ஒடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸே சொல்லியிருந்தார்ல, அதை நம்மளும் நம்பணும்ல. ஆனா கை ஒடிஞ்ச அடுத்த வாரத்துல இருந்து மக்கள் பாக்குற பல நேரங்கள்ல கைய தொட்டில தொங்க போட்டுட்டு நடக்கிற ராணவ் பாட்டு போட்டா மட்டும் தொட்டில அவுத்துட்டு அந்த குத்தாட்டம் ஆடுறாரு. இல்லை எப்படிரா பாட்டு போடும் போது மட்டும் உன் கை சரியாகுது அப்படிங்கறது நம்மள பல பேரோட கேள்வியா இருந்துச்சு. இதுலயும் சில தற்குறிகள் டாக்டர் 3 வாரம் ஆனா சரியாயிரும் சொன்னாரு, இப்ப சரியாயிருச்சு, நீங்க எதுக்காக ராணவ் அப்படிலாம் சொல்றீங்க அப்படிமே சொல்றாங்க. இல்ல ஒழுங்க பாருங்களா, அதாவது சௌந்தர்யா எப்படி இன்னசென்டா தன்னை காட்டிக்கிட்டாங்களோ அது ஒரு ரெஃபரன்ஸா எடுத்துக்கிட்டு தான் ராணவ் கேம் ஆடிட்டு இருக்காரு. நான் முதல்ல இருந்தே ஒண்ணுதான் சொல்லிட்டு இருக்கேன், சௌந்தர்யாவோட மேல் வெர்ஷன் தான் ராணவ், ராணவோட ஃபீமேல் வெர்ஷன் தான் சௌந்தர்யா அப்படிங்கறத. அந்த வகையில ராணவ் இன்னசென்ட்லாம் கிடையாது, அவன் சரியான கிரிமினல் அப்படியே சொல்லலாம். இன்னைக்கு கூட அதே மாதிரியே சௌந்தர்யா கிட்ட சண்டை போட்டிருப்பாரு, அதுல தேவையில்லாம முத்துக்குமாரனை இழிவுபடுத்திருப்பாரு. அந்த இடத்துல சௌந்தர்யா தரமான செருப்பு கொடுத்திருப்பாங்க. என்னடா ஒரு டாஸ்க் பண்ண சொன்னா உன்னால பண்ண முடியாது, கை வலிக்கும்ப, அதே நேரத்துல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க் எல்லாம் விளையாடுவ, பாட்டு போட்ட செம குத்தாட்டம் போடுவ, அப்பெல்லாம் உனக்கு வலிக்கல, உன்ன ஒரு டாஸ்க் பண்ண சொன்னா மட்டும் வலிக்குது, எல்லாமே நடிப்புடா அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா ராணவ பின்னி பெடல் எடுத்திருப்பாங்க. அந்த நேரத்துல பல்லு இழிச்சுக்கிட்டே இருப்பான். இவன் பல்லு இழிக்கிறதும் அடுத்தவங்களை ப்ரொவோக் பண்ற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, செம இரிட்டேட் ஆகி சௌந்தர்யா ராணவ கிழிச்சு எடுத்திருப்பாங்க. அதே நேரத்துல டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க்ல ஒரு ட்விஸ்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பிக் பாஸ் சொல்லியிருக்காரு. என்ன ட்விஸ்ட் கொடுக்க போறானுங்க, ஒரு மண்ணாங்கட்டியும் கொடுக்க மாட்டாங்க. இந்த விஜய் டிவியை பொறுத்தவரை பிற மொழியில இருந்து வந்தவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பானுங்களே தவிர தமிழர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டானுங்க. அது போட்டியாளர்கள் தேர்வுல இருந்து டைட்டில் வின்னர் வரைக்கும் எதிரொலிக்கும் அப்படியே சொல்லலாம். அப்படி ஒரு தமிழன் தான் வின் பண்ணணும்னு நினைச்சா பிக் பாஸ் ரசிகர்கள் அதுக்காக நிறையவே உழைக்க வேண்டி இருக்குது. அதுதான் எல்லா சீசன்லயுமே நடந்துட்டு இருக்கு அப்படியே சொல்லலாம். அதுலயும் இந்த சீசனை பொறுத்தவரை தொடக்க நாள்ல இருந்து சௌந்தர்யா ஜாக்லின் இந்த 2 பேருக்கு தான் விஜய் டிவி பல இடங்கள்ல முட்டு கொடுத்து இந்த இடம் வர அவங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படியே சொல்லலாம். இல்லனா முதல் வாரமே ஜாக்லின் அப்படிங்கிற ஒரு போட்டியாளர் வெளியேற வேண்டிய போட்டியாளர் அப்படியே சொல்லலாம். ஓட்டிங்ல கடைசி இடத்துல இருந்தாங்க. டிடிஎஃப் டாஸ்க்ல பல கோல்மால்களை பண்ணிருக்காரு. அதுலயும் குறிப்பா நடந்து முடிஞ்ச ஒரு டாஸ்க்ல, அதாவது கையில ஸ்டிக்க வச்சுக்கிட்டு அதுக்கு மேல ஜார பேலன்ஸ் பண்ணி நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த டாஸ்க்ல ரயான் சீட்டிங் தான் பண்ணாரு. ஆமாங்க, அந்த ஜாரை தொடவே கூடாது. அதே நேரத்துல அவர் 2 ஸ்டிக்க பொருத்தினதுக்கு அப்புறமா ஜார் ஒரு சைடுல இருக்குது, இவர் கையால சரி பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த டாஸ்க பண்றாரு. அந்த இடத்துல ரயான் அவுட் ஆயிட்டாரு. அதே மாதிரியே கடைசி ரவுண்ட பார்த்தோம் அப்படின்னா கடைசி ஸ்டிக் வச்ச உடனே அவரோட ஜார் சரியா போகுது. ஒரு எண்ட்ல இருந்து அடுத்த எண்டுக்கு ஓடி போய் ஜார் கீழே தான் விழுது, அவரால் நிக்க கூட முடியல. அப்படி இருக்கும்போது எந்த வகையில ரயான் அந்த டாஸ்க பினிஷ் பண்ணாரு, எதுக்காக அவனுக்கு 4 பாயிண்ட் கொடுத்தானுங்க அப்படிங்கிறது பிக் பாஸ் ரசிகர்களோட கேள்வியா இருக்குது. கண்டிப்பா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி இத பத்தி கேள்வி எழுப்புவாரா அப்படிங்கிறது பெரிய டவுட் தான். ஆமாங்க, இவனுங்களை பொறுத்தளவுல எல்லாமே ஸ்கிரிப்டட் மாதிரி முடிவு பண்ணி வச்சிருக்கானுங்க. கொடுக்கப்பட்ட டாஸ்க்குமே ரயான் ஆடுற கேமா தான் இருந்துச்சு. அந்த பந்து உருட்டுறது முதல் கொண்டு எல்லாமே ரயான் விளையாடுற கேம்கள் தான், மீதி யாருக்குமே தெரியாது அப்படிங்கிற மாதிரி கேமை வச்சுக்கிட்டு எதுக்காக இப்படி போங்காட்டம் ஆடுறானே அப்படிங்கிறது புரியல. என்னதான் இருந்தாலும் அந்த ஸ்டிக்ல ஜார ஹோல்ட் பண்ற டாஸ்க்ல ரயான் பண்ற கேவலமான எச்ச வேலை தெரிய வந்துருச்சு. இதுக்கு மேலேயும் அவனுக்கு டிடிஎஃப் டிக்கெட் கொடுத்தானுங்க அப்படின்னா அதை விட அசிங்கம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். எதுக்காகனா பாயிண்ட் டேபிள்ல
ரயானா இருக்கட்டும் முத்துக்குமாரனா இருக்கட்டும் ரெண்டு பேருமே ஈக்குவல் தாங்க. முத்துக்குமாரன் வந்து 11 பாயிண்ட்ல இருக்கிறாரு, அதே நேரத்துல ரயான் வந்து 15 பாயிண்ட் இருக்கிறாரு. அந்த ஜார்டாஸ்க்ல எடுத்த 4 பாயிண்ட குறைச்சிட்டாங்க அப்படின்னா அவரும் 11 பாயிண்ட் தான். முத்துக்குமாரன் ரயான் ரெண்டு பேருமே சரிசமமா தான் இருக்காங்க. அதே நேரத்துல இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல முத்துக்குமாரன் வின் பண்ணிருக்காரு, ரயானும் வின் பண்ணிருக்காரு. ரெண்டு பேருமே ஈக்குவல் பாயிண்ட்ல தான் இருக்கணும். என்னதான் இருந்தாலும் இந்த மாமா டிவியை பொறுத்தளவுல என்ன கோல்மால பண்ணி ரயானுக்கு டிக்கெட் ஃபினாலே டிக்கெட்டை கொடுக்க போறானுங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட்ல என்னெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கறத டீடைலா பார்த்துடலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்பா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நீங்க தமிழர்களா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிருங்கப்பா. அப்படிதான் சொல்லியாக வேண்டியிருக்குது. எதுக்காகன்னா பிற மொழிக்காரர்கள் நிறைய பேர் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்காங்க. எல்லாவனும் ஹெவியா பிஆர் டீம் எல்லாம் செட் பண்ணிட்டு தான் உள்ள போயிருக்கானுங்க. அதனால உங்களோட ஆதரவை தொடர்ந்து தாங்க. அப்பனாதான் நம்மளோட வீடியோவும் கொஞ்சமாவது சஜஷன்ல போகும். ராணவ், ரயான், சௌந்தர்யா, ஜாக்லின் இவங்களோட முகத்திரையெல்லாம் கிளியும் அப்படின்னு சொல்லலாம். சரி, என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல விடியறதுக்கு முன்னாடியே இந்த ஊர்கிழவி ரயான் வந்து முழுக்க முழுக்க புரணி பேச தொடங்குறாரு. முதல்ல சௌந்தர்யா கிட்ட பேசிட்டு இருக்காரு. அதாவது ஜாக்லின் ரொம்பவே தப்பானவ. ஜாக்லின் வந்து ஜெஃப்ரிய குறை சொல்லிருப்பா, வாரம் வாரம் ஒவ்வொரு ஆளு கூட சேர்ந்து ஆடுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருப்பா. ஆனா உண்மையாவே அப்படி ஒரு கேம் ஆடுறது ஜாக்லின் தான். உதாரணத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின் முதல்ல ஜெஃப்ரி கூட இருந்தா, அதுக்கப்புறமா உன் கூட பேசினா, அதுக்கப்புறமா என் கூட பேசினா, இப்ப பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி கூட ரொம்பவே ஃப்ரெண்ட்ஸா இருக்கா. அதே மாதிரியே முதல்ல இருந்தே முத்துக்குமாரன் கூட ஒரு சின்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது. இப்போ அது ஃப்ரெண்ட்ஷிப்பா மாறி இருக்குது. இதெல்லாம் யாரு கண்ணுக்கும் தெரியலையா அப்படிங்கிற மாதிரி ரயான் வந்து புலம்பிட்டு இருக்கான். ரயான் எங்களுக்கு எல்லாம் முதல்ல இருந்தே தெரியும்பா, ஜாக்லின் போலியா தான் நடிக்கிறாங்க. அவங்களோட சூழ்ச்சி வலைக்குள்ளதான் சௌந்தர்யா, ரயான் ரெண்டு பேருமே மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நாங்க முதல்ல சொல்லிட்டோம். அதே நேரத்துல நீங்க மட்டும் உண்மையாவாடா இருக்கீங்க? நீங்களுமே உங்களோட தேவைகளுக்காக தான் ஜாக்லின் கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. யாருமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உண்மையா இருக்கல அப்படிங்கிறது எங்க எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் இந்த இடத்துல ரயான் தன்னை யோக்கியனாகவும் ஜாக்லின் தப்பானவ அப்படிங்கிற மாதிரியும் பதிவு பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா முத்துக்குமரன், ஜாக்லின், அருண் இந்த 3 பேரும் பேசுறத காட்டுறாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து நடந்து முடிஞ்ச டிக்கெட் ஃபினாலே டாஸ்க்ல முத்து அவுட் பண்ணும்போது ராணவ், அருண் சேர்ந்து அவுட் பண்ணது தப்பு அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது இந்த டாஸ்க்ல முத்துக்குமரன் டீம் சேர்த்து விளையாண்டது தப்பு தானே அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை முன் வைக்கிறாங்க. அந்த இடத்துல முத்துக்குமரன் தெளிவுபடுத்துறாரு, எம்மா நாங்க 5 பேர் வந்து அலைன்ஸா தான் பேசிதான் விளையாண்டோம். கடைசியா நாங்க 5 பேர் இருக்கும்போது வேற யாருமே அலைன்ஸ் போடக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுக்குள்ள இருந்த அக்ரிமெண்ட். ஆனா நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல அப்படி எந்த அக்ரிமெண்ட்டும் கிடையாது. அந்த வகையில நான் பண்ணது சரிதான் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் வாதிட்டு இருக்காரு. அதே நேரத்துல இத பாக்குற ரயான் வந்து தன்னை பத்தி தான் புரணி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா கிட்ட பேசிட்டு இருக்கான். என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா, பாத்தியா காலையிலேயே ஆரம்பிச்சுட்டாங்க, என்ன பத்தி தான் அங்க புரணி பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி புலம்பிட்டு இருக்கான். அடையச்ச ஜாக்லின் இந்த இடத்துல உன்னை பத்தி புரணி பேசுறாங்கன்னா விடியறதுக்கு முன்னாடியே சௌந்தர்யா கிட்ட உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்கியே, அதுக்கு பேர் என்னதுடா? நீயும் அதே கர்மத்தை தான்டா பண்ற. நீ பண்ணா சரி, ஜாக்லின் பண்ணா தப்பா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அதே நேரத்துல அந்த இடத்துல இருக்கிற சௌந்தர்யா என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நீ எதுக்குடா தப்பா பாக்குற, அவங்க வேற விஷயத்த கூட பேசலாம், உன்னோட பார்வையில அப்படி தெரியுது அப்படிங்கிற மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க. இருந்தாலும் ரயான் வந்து இல்ல என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க அப்படிங்கறத கரெக்டா கெஸ் பண்றாரு. அதாவது பாம்பின் கால் பாம்பரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த வகையில ஜாக்லின் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறது ரயானுக்கும் தெரியும், ரயான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கிறது ஜாக்லினுக்கும் தெரியும். அதுக்கப்புறமா திரும்பவும் கார்டன் ஏரியாவை காட்டுறானுங்க. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து ரயானை பத்தி தான் குறை சொல்லிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரயான் வந்து அவன் பண்ற தப்புகளை ஒத்துக்கவே மாட்டுக்கான். அவன் பண்றது தப்புன்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்மள ப்ரொவோக் பண்றான், நமக்கு கோவத்தை தூண்டுற மாதிரி சிரிக்கிறான், இரிட்டேட் பண்ற மாதிரி பேசுறான், ப்ரொவோக் பண்றான். இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கேவலமா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஜாக்லின் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு செட் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஊர்கிழவி ரயான் வந்து பவித்ராவை கூப்பிட்டு உட்கார வச்சு நியாயம் பேசிட்டு இருக்காரு. இதுல நிறைய விஷயங்களை காட்டல அப்படின்னு சொல்லலாம். அதாவது ரயான் வந்து மத்தவங்க குரூப் கேம் ஆடுறாங்க, நான் தனியா ஆடுறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அந்த இடத்துல பவித்ராவே சொன்னாங்க, எப்பா உன்னோட பார்வைக்கு அவங்க குரூப் ஆடின மாதிரி தெரியுது. அதே நேரத்துல முத்துக்குமரன் சைடுல இருந்து பார்க்கும்போது தீபக்கா இருக்கட்டும், நானா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், நாங்களும் டார்கெட் பண்ணோம். அவங்கள பொறுத்தளவுல நம்ம 5 பேர் சேர்ந்துதான் அவங்க 3 பேரை டார்கெட் பண்ணாதான் நினைக்கிறாங்க. இந்த பிரச்சனையை பொறுத்தளவுல அப்படி ஒரு சண்டை நடக்கவே இல்ல, ஒவ்வொரு ஆள் பார்வையில ஒவ்வொரு மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரி நியாயமா பேசினாங்க. இருந்தாலும் ரயான் ஏத்துக்கவே இல்ல. அதுக்கப்புறமா மஞ்சரி ஜாக்லினை பத்தி குறை சொல்ல தொடங்குறாரு. அவங்க என்னதான் பண்ணாலும் மஞ்சரி ஜாக்லின் பண்றது ரொம்பவே தப்பு. இவ்வளவு நாள் நம்ம கூட சேர்ந்துகிட்டு நமக்கு ஆதரவா இருந்தாங்க, இப்போ நமக்கு எதிரா பேசுறாங்க அப்படிங்கிற புலம்பிட்டு இருக்கான். ஏலே நீ மட்டும் குறைஞ்சவனாடா, ஒரு டாஸ்க்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக
ஜாக்லினை எத்தனை இடத்துல கேலி கிண்டல் பண்ண, இழிவுபடுத்தின. நீ இவ்வளவு அசிங்கப்படுத்துவ, திரும்ப திரும்ப ஜாக்லின் எதுக்காக உனக்கு சொம்பு தூக்கணும்? நீ எதிர்பார்க்கிறது தப்பா இருக்குது அப்படிங்கிறது உனக்கே புரியலையா? ஆமா தானுங்க, கடந்த 3 நாட்களா ஜாக்லினை பத்தி ரயான் எத்தனை இடத்துல இழிவா பேசியிருக்கான். திரும்பவும் அவனோட என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நான் என்னதான் அசிங்கப்படுத்தினாலும் ஜாக்லின் எனக்கு தான் சொம்பு தூக்கணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த கோமாளியை பத்தி என்ன சொல்றது அப்படிங்கறது எனக்கு புரியலங்க. கோமாளி மாதிரி தான் உளறிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறமா திரும்பவும் கார்டன் ஏரியாவை காட்டுறாங்க. அந்த இடத்துல ஜாக்லின் வந்து, பாவம்பா பவி வந்து ரயான்ட்ட மாட்டிக்கிட்டா, ரயான் சொல்றதுக்கெல்லாம் ஆமா சாமி போட்டுக்கிட்டு இருக்கா பவித்ரா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. அந்த இடத்துல அருண் வந்து பவித்ராவோட முகத்திலேயே கிழிஞ்செறியறாரு. அதாவது ராணுவ எப்படி கண்டென்ட்டுக்காக பல விஷயங்களை பண்றானோ அதே மாதிரி தான் பவித்ரா கண்டென்ட்டுக்காக எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களால டைரக்டா கண்டென்ட் கொடுக்க முடியாது அப்படிங்கறதுனால இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ல போய் உட்கார்ந்தா நம்மளும் தெரியும் அப்படிங்கறதுக்காக தான் பவித்ரா எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அருண் சூப்பர்ரா, வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. உண்மையாவே பவித்ராவை பொறுத்தளவுல அவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுவா தான் இருக்குது. அதே நேரத்துல அந்த இடத்துல இருக்கிற மஞ்சரி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ரயானை பார்த்தா இப்ப வேற மாதிரி ஃபீல் ஆகுது, அவன் பண்றது எல்லாமே தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி பதிவு பண்ணிட்டு இருக்காங்க. மஞ்சரி, உங்களே மாதிரி ஒரு பச்சோந்தியை இதுவரையா பார்த்தது கிடையாது அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, ரயான் கூட சேர்ந்து உட்கார்ந்து பேசும்போது அந்த இடங்கள்ல முத்துக்குமரன் பண்றது தப்பா இருக்குது, அவன் பேசுறது எல்லாமே தப்பா இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராணுவ கொம்பு சீவி விடுவாங்க. இந்த இடத்துல முத்துக்குமரன் இருக்கிறதுனால ராணுவ பத்தி தப்பா பேசி முத்துக்குமரனை கொம்பு சீவி விட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஆக மொத்தத்துல இவங்க கேம் ஆட மாட்டாங்க, அடுத்தவங்களை தூண்டி விட்டு அவங்களுக்கு இடையில சண்டை மூட்டி விடுறதுதான் மஞ்சுரியோட கேவலமான கேம் பிளேயா இருக்குது. அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் போன் டாஸ்க் ஸ்டார்ட் ஆகுது. இந்த இடத்துல மஞ்சரி வந்து, ரயான் எப்படியாவது போன் கால் அட்டெண்ட் பண்ணிடுறா, என்ன டாஸ்கா இருந்தாலும் நான் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி ரயான்ட்ட பேசிட்டு இருக்காங்க. இத பார்த்த ஜாக்லின் வந்து செம காண்டாயிடுறாங்க. என்னப்பா மஞ்சரிக்கெல்லாம் புத்தியே கிடையாதா, திரும்பவும் ரயானுக்கு வாய்ப்பு கொடுக்கறேன்னு சொல்றா, அவன் தான் பாயிண்ட் டேபிள்ல முதல்ல இருக்கிறான், திரும்பவும் அவனே போன் கால் அட்டெண்ட் பண்ணா அப்படின்னா அவன் தானே வின் பண்ணுவான், மஞ்சரிக்கு இது புரியவே செய்யாதா அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு, நேத்து மஞ்சரி வந்து தெரியாம பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, இன்னைக்கு திரும்பவும் அதே தவிர பண்றாங்க அப்படின்னா அவங்க எல்லாமே தெரிஞ்சுதான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரயான் ஜெயிக்கணும் அப்படிங்கறது தான் மஞ்சரியோட பிளானா கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி முத்துக்குமரன் சொல்லிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா போனும் ரிங் ஆகுது. தட்டா புட்டன்னு எல்லாரும் ஓடி வர்றாங்க. அதுலயும் குறிப்பா ரயான், அருண் இந்த 2 பேரும் தான் முதல்ல வந்து போனை தொடுறாங்க. அந்த இடத்துல ரயான் வந்து தொடுறாரு, ஆனா அருண் வந்து போன் எடுத்து பேசவே தொடங்கிடுறாரு. அந்த இடத்துலயும் ரயான் வந்து, நான் தான் போனை முதல்ல தொட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பிரச்சனைகள் போகுது. இந்த இடத்துல ஜாக்லின் வந்து முதல்ல அருண் தான் போனை எடுத்தாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே நேரத்துல முத்துக்குமரன் வந்து போனை முதல்ல தொட்டது ரயான் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இதனால சில வாக்குவாதங்கள் போகுது. அந்த இடத்துல ரயான் வந்து, இப்படிலாம் நடக்கும் போதுதான் எல்லாரும் சேர்ந்து என்ன டார்கெட் பண்ற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கான். லே, எல்லாரும் சேர்ந்து டார்கெட் பண்ற அளவுக்கு நீ அவ்வளவு பெரிய பீஸ் எல்லாம் கிடையாதுடா, நீ ஒரு டம்மி பீஸ்ரா, 400 ரவுடிதான் அப்படிங்கிற மாதிரி எத்தனை இடத்துல தான் ரெஜிஸ்டர் பண்ணுவ, வைல்ட் கார்டா வந்து இவ்வளவு நாள் ஆச்சு, சௌந்தர்யா மடியிலையும் ஜாக்லின் மடியிலையும் படுத்ததை தவிர வேற என்னத்தை கிழிச்ச, இந்த டிக்கெட் டு ஃபினாலே டாஸ்க மட்டும் தான் உருப்படியா ஆடி இருக்க, மத்தபடி மீதம் இருக்கிற 40 நாளும் மடியில படுத்து தூங்குறத மட்டும் தான் வேலையா வச்சிருக்க, என்னமோ 400 ரவுடிதான் கத்திக்கிட்டு இருக்கேடா அப்படிங்கிற மாதிரி தான் ரயான் பேசும்போது நமக்கு எல்லாம் இரிட்டேட் ஆகுது அப்படின்னே சொல்லலாம். இருந்தாலும் போன் கால் அட்டெண்ட் பண்ண அருணுக்கு என்ன டாஸ்க் கொடுக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, 2 கூடைகள்ல 2 கலர்ல பந்துகள் இருக்குது. அதாவது ஒரு கூடையில பச்சை கலர் பந்தும் ஒரு கூடையில சிவப்பு நிற பந்தும் இருக்குது. இவங்களுக்கு 150 செகண்ட் கொடுக்கப்படும். அந்த நேரத்துக்குள்ள பந்துகளை இடம் மாத்தணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்குது. அருண் வந்து இந்த டாஸ்க பண்றதுக்கு ஜாக்லினை தேர்வு பண்றாரு. ஜாக்லினும் டாஸ்க் பண்றாங்க. பாதி வர சூப்பரா பண்ணாங்க. அதாவது ரெட் கலர் பந்தை எடுத்து பச்சை கலர் கூடையில போடுறாங்க, பச்சை கலர் பந்தை எடுத்து ரெட் கலர் கூடையில போடுறாங்க. ரெண்டுமே ஒரே நேரத்துல பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா பாதிக்கு மேல போனதுக்கு அப்புறமா கூடை எது அப்படிங்கிறது மறந்து போகுது. எந்த கலர் எந்த கூடையில இருந்துச்சோ அந்த கூடைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால இந்த டாஸ்க்ல தோத்துறாங்க. அந்த நேரத்துல பிக் பாஸ் வந்து, அருண் உங்க பாயிண்ட்ல இருந்து ஒரு பாயிண்ட் மைனஸ் செய்யப்படுது, அந்த வகையில உங்களோட ஸ்கோர் வந்து -1 அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அருண் ஷாக் ஆயிடுறாரு. தோத்தா -1 அப்படிங்கறத சொல்லவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கதறாரு. அந்த இடத்துல பிக் பாஸ் வந்து, எதுக்குப்பா எப்பவும் சோகமா இருக்கிற, உன்னை சிரிக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பல பிராங்க் பண்ண வேண்டியிருக்குது, அதுல ஒண்ணுதான் இது அப்படிங்கிற மாதிரி சொல்லி கலாய்க்கிறாரு. இது எல்லாமே ரொம்பவே பாக்குறதுக்கு அழகா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் இந்த டாஸ்க பொறுத்தளவுல ஜாக்லின் தோக்குறதுனால அவங்க கொஞ்சம் சோகமாகறாங்க.
அந்த இடத்துல அருண் வந்து பரவாயில்ல ஜாக்லின் விடுங்க, சூப்பரா கேம் ஆடுனீங்க அப்படிங்கிற மாதிரி ஜாக்லினை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறமா எல்லாருமே கார்டன் ஏரியால உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முத்துக்குமரன் மைக்க சரியா மாட்டல அப்படிங்கிற ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பிக் பாஸ் கொடுக்கிறாரு. இன்னைக்கான ஹவுஸ் இன்சார்ஜா இருக்கிற சௌந்தர்யா பக்கத்துல இருக்கிற ராணவுக்கு டாஸ்க் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றாங்க. வேற ஒரு டாஸ்க்கும் கிடையாதுங்க. சௌந்தர்யா வந்து ஒரு டான்ஸ் ஸ்டெப் ஆடி காட்டுறாங்க. அந்த டான்ஸ் ஸ்டெப் ஆடிக்கிட்டு எல்லாரும் மைக்க சரியா மாட்டுங்க அப்படிங்கறதான் சொல்றாங்க. ஆனா இந்த ராணவ் வந்து அந்த இடத்துல நடந்துகிட்ட விதம் ரொம்பவே அசிங்கமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஆமாங்க, டாஸ்க கொடுக்கிறது சௌந்தர்யா, டாஸ்க பண்ண வேண்டியது ராணவ். ஆனா சௌந்தர்யா இந்த டாஸ்க 4 தடவை ராணவுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அதாவது அவங்க சொல்லி கொடுக்கும் போதெல்லாம் எனக்கு புரியல, இன்னொரு வாட்டி பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப திரும்ப இரிட்டேட் பண்ற மாதிரி ராணவ் பண்ணிட்டு இருக்கான். இந்த புரிதல் கூட இல்லாத ஒரு முட்டாளை எதுக்குடா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புனீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கே இருந்தாலும் இந்த இடத்துல பக்கத்துல இருந்த முத்துக்குமரன் வந்து இந்த டான்ஸ் ஸ்டெப்பை எல்லார்கிட்டயும் போய் ஆடி காட்டணுமா அப்படிமா கேக்குறாரு. அந்த இடத்துல வாயை பொத்திக்கிட்டு தான் ராணவ் இருக்கிறான். அதுக்கப்புறமா ரிஹர்சலும் பண்றான். சௌந்தர்யா வந்து டாஸ்க பண்ணு அப்படிமே சொல்றாங்க. அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து எல்லார்கிட்டையும் தானே பண்ணணும் அப்படிமே சொல்றாரு. ஆனா அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து எல்லார்கிட்டையும் தனித்தனியாலாம் போய் பண்ண வேண்டாம்பா, கார்டன் ஏரியால சென்டர்ல நின்னு பண்ணு அப்படிமே சொல்றாங்க. இந்த இடத்துல ராணவ் வந்து நான் கண்ணாடி முன்னாடி நின்னு தான் ரிஹர்சல் பண்ணேன், நான் அங்க நின்னு தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி அங்க நின்னு தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த இடத்துல முத்துக்குமரன் பேசின உடனே நீ எதுக்காக பேசுற, ஹவுஸ் இன்சார்ஜ் சௌந்தர்யா தானே, நீ எல்லாம் இதுல தலையிட வேண்டிய அவசியமே கிடையாது, நான் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசுறான். அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து ராணவ் கிட்ட பேசுறதுக்கு முயற்சி பண்ணும்போது முத்துக்குமரன் அந்த இடத்துல இல்லாத மாதிரியே ரியாக்ட் பண்றான் ராணவ். பார்க்கும்போது நமக்கெல்லாம் செம காண்டாச்சு. அட தடிமாட்டு பயல, கொஞ்சம் கூட புரிதல் இல்லையாடா. அது மட்டும் இல்லங்க, இந்த விளக்கணையை பொறுத்தளவுல டாஸ்க் பண்றதுக்கு கறி வலிச்சுதான் இவ்வளவு வேலையும் பண்ணிட்டு இருக்கான். கடைசி வேற சௌந்தர்யா கொடுத்த டாஸ்க் அவன் பண்ணவே இல்ல. இருந்தாலும் சௌந்தர்யா கிட்ட நான் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பொய் சொல்லிட்டு இருக்கான். அடையச்ச அப்படிங்கிற மாதிரி தான் ராணவோட செயல்பாடுகள் படு கேவலமா இருந்துச்சு. இந்த இடத்துல என்னமோ நான் பெரிய ஆளு அப்படிங்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருந்த ராணவ் அடுத்த 5 நிமிஷத்திலேயே முத்துக்குமரன் கால்ல போய் விழுறான். முத்துக்குமரன் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான். அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து எப்பா உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பமே கிடையாது, போயிரு, தயவு செஞ்சு போயிரு அப்படின்னு சொல்றாரு. திரும்ப திரும்ப என்னமோ சின்ன புள்ள அடம் பிடிக்கிற மாதிரி பக்கத்துல நின்னு முத்துக்குமரா பேசணும் அப்படின்னு சொல்லி பேச வைக்கிறாரு. அந்த இடத்துல முத்துக்குமரன் ஒண்ணுதான் சொல்றாரு, எப்பா உன்னை பொறுத்தளவுல நீ எந்நேரம் டான்ஸ் ஆடிக்கிட்டு தான் அலையிற. அப்படி இருக்கும்போது ஹவுஸ் இன்சார்ஜா இருக்கிறவங்க ஒரு டாஸ்க் கொடுக்கறாங்க, அதை எதுக்காக பண்ண மாட்டேங்கிற? நீ ஒரு தடவை கூட பண்ணல, ஆனா டாஸ்க் கொடுத்த சௌந்தர்யா உனக்கு கொடுத்த டாஸ்க 4 வாட்டி உனக்கு பண்ணி காட்டினாங்களே, இப்பெல்லாம் பண்றது நல்லா இல்ல. அததான் அந்த இடத்துல சொன்னனே தவிர உன்னை எந்த இடத்துலயும் குறைச்சி பேசணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த இடத்துல ராணா வந்து நடந்து முடிஞ்ச டாஸ்க்ல நான் அன்னத்திக்கலா விளையாடுறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொன்னேன், அது என் மனசுல அப்படியே இருக்குது, அதனாலதான் உங்ககிட்ட அப்படி நடந்துகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி பழைய பிரச்சனையை இந்த இடத்துல கிளறி எடுக்கிறான். அந்த இடத்துல முத்துக்குமரன் வந்து எப்பா என்னோட கருத்துக்கள்ல எந்த வித மாற்றமும் கிடையாது, இருந்தாலும் அதுதான் உன் மனசுல ஆறாத ரணமா இருக்குது அப்படின்னா நீ எத்திக்கலா தான் விளையாண்டேன்னு வச்சிக்க அப்படிங்கிற சொல்றாரு. இந்த கோமாளியை பொறுத்தவரை ஓகே இப்ப சரியாயிருச்சு அப்படிங்கிற போறான். அடப்பக்கி அவன் உன்னை கலாய்க்கிறான்டா, அது கூட தெரியாம கோமாளி மாதிரி நடந்துக்கிறிய ராணவ் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அவன்லாம் கோமாளி எல்லாம் கிடையாதுங்க, சரியான காரியக்காரன். இன்னைக்கெல்லாம் சௌந்தர்யா கிட்ட அவன் பேசுனது அவ்வளோ ரூடா இருந்துச்சு. சௌந்தர்யாவே ஒரு கட்டத்துல இலை நான் சொல்றத கொஞ்சம் கேப்பியா கேட்க மாட்டியா, உனக்கு மண்டையில அறிவுங்கிறதே கிடையாதுடா, அடுத்தவங்க பேசுறதையும் கொஞ்சம் கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா உன்னோட கருத்துக்களை சொல்றா, எதுக்குடா இப்படி இருக்கிற, உங்ககிட்ட மனுஷன் பேசுவானா அப்படிங்கிற மாதிரி காரி துப்பாத குறையா பேசிட்டு சௌந்தர்யா போயிடுறாங்க. அந்த அளவு இரிட்டேட் பண்ற மாதிரி தான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ராணவோட செயல்கள் இருக்குது. பார்க்கும் போதே இரிட்டேட் ஆகுதுங்க. கொஞ்சம் பணம் இருந்துச்சு அப்படின்னா என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த ராணவோட கேம் பிளேயா இருக்குது. ஆமா தானங்க, பிக் பாஸ் வீட்டுல இருந்துகிட்டு இருக்கும் போது பர்த்டே வந்தா கேக் வெட்டி செலிப்ரேட் பண்றத பார்த்திருக்கோம். ஆனா ராணவோட ஃபேமிலிக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நடந்த பர்த்டே ஃபங்க்ஷனை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பிக் பாஸ் நடத்தி வச்சாரு. ராணவோட அப்பாவுக்கும் தங்கைச்சுக்கும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள கேக் வெட்டி கொண்டாடினானுங்களே, ஞாபகம் இருக்குதா? என்ன அன்னைக்கா பிறந்த நாள் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. பணம் இருந்துச்சுன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இல்ல, எங்க வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ராணவ் ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா ஸ்கோர் போர்டை பார்த்து அருணா இருக்கட்டும் பவித்ராவா இருக்கட்டும் கதறிட்டு இருக்காங்க, என்னப்பா நம்ம 2 பேரும் 0 பாயிண்ட்லயே இருக்கிறோம்,
என்னடா எங்களுக்கு வந்த சோதனை அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே கதறிட்டு இருக்காங்க. பாக்குறதுக்கு ஃபன்னா தாங்க இருந்துச்சு, அவங்களுமே ஃபன்னா தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறாங்க. பெட்ரூம் ஏரியால ரஞ்சித், அன்ஷிதா, ஜெஃப்ரி, தர்ஷிகா இவங்க படுத்திருந்த பெட்டுக்கு மஞ்சரி போறாங்க. அந்த பெட்டுக்கு போயிட்டு இந்த வாரம் நீ தான் வெளியே போற அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சேர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சௌந்தர்யாவையும் வர சொல்லி அந்த பெட்ல உட்கார வச்சு அந்த பெட்டோட அருமைகளை சொல்றாங்க. சௌந்தர்யா அந்த இடத்துல பதறி கீழே இறங்குறதுக்கு முயற்சி பண்றாங்க, கீழே விழுந்து எழும்புறாங்க. பாக்குறதுக்கு இது எல்லாமே செம காமெடியா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டிக்கெட் டு ஃபினாலேயோட கடைசி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க கொடுக்குறாரு. டாஸ்க்னா வேற ஒண்ணும் கிடையாதுங்க, ஸ்பிரிங்குக்கு மேல மேடை அமைக்கப்பட்டிருக்குது, அதுவும் கடிகாரம் மாதிரி அமைக்கப்பட்டிருக்குது. 12 குழிகள் இருக்குது. இவங்க கிட்ட கொடுக்கிற 12 பந்துகளை சென்டர்ல வச்சு பேலன்ஸ் பண்ணியே நேரங்கள் இருக்கிற ஒவ்வொரு குழியிலையும் விழ வைக்கணும் அப்படிங்கிறது தான் டாஸ்கா இருக்குது. இந்த டாஸ்க பொறுத்தளவுல 2 நபர்களா விளையாடுறாங்க. ஸ்கோர் போர்டுல 0 மதிப்பெண்கள்ல இருக்கிற பவித்ரா, ஜாக்லின், அருண், விஷால் இந்த 4 பேருமே இந்த கேம் ஆட முடியாது அப்படிமே பிக் பாஸ் அறிவிச்சிருக்காரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே பவித்ராவா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், அருணா இருக்கட்டும், விஷாலா இருக்கட்டும் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. ஐயோ நம்மளால இந்த டாஸ்க் விளையாட முடியாதே அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வருத்தப்படுறாங்க. பவித்ரா கதறி அழுறாங்க. விஷால பொறுத்தளவுல ரூமுக்குள்ள நின்னு புலம்பிட்டு இருக்காரு. இருந்தாலும் இந்த டாஸ்கும் தொடருது. டாஸ்க பொறுத்தளவுல முதல் ரவுண்ட்ல தீபக், ராணவ் இந்த 2 பேருமே விளையாடுறாங்க. இதுல தீபக் தான் ஜெயிக்கிறாரு. இருந்தாலும் ராணவ் செம டஃப் கொடுத்தாரு. 11 பந்துகளை கரெக்டா குழிக்குள்ள விழ வச்சுட்டாரு அப்படியே சொல்லலாம். அதே நேரத்துல கை ஒடிஞ்சவன் எப்படி இந்த டாஸ்க பண்ணா அப்படிங்கிறது எனக்கு புரியல. ஆமாங்க, இந்த டாஸ்க பொறுத்தளவுல கால்ல பேலன்ஸ் பண்ணவே முடியாது. கைய பிடிக்கிறதுக்கு ஸ்டீரிங் மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது. அதை பிடிச்சுதான் இவங்களோட பாடி வெயிட்ட இவங்க மேனேஜ் பண்ணணும். உண்மையாவே கை ஒடிஞ்சு ரிகவரி ஆனவங்க இந்த டாஸ்க் இவ்வளவு ஸ்ட்ராங்கா விளையாட முடியாது. எல்லாமே கண் துடைப்பு தான், எல்லாமே போலியான நாடகம் மாதிரி தான் நமக்கு தெரியுது. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா முத்து, மஞ்சரி இந்த 2 பேரும் கலந்துக்கிறாங்க. யாரு ஜெயிக்க போறா? முத்து தான் ஜெயிக்கிறாரு. மஞ்சரியும் 11 பந்துகளை கரெக்டா விழ வச்சிடுறாங்க. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ரயான், சௌந்தர்யா இந்த 2 பேரும் விளையாடுறாங்க. இதுல ரயான் ஃபர்ஸ்டே பினிஷ் பண்ணிடுறாரு. சௌந்தர்யா 10 பந்துகளை கரெக்டா போடுறாங்க. இப்படி இந்த டாஸ்க் முடியுது. டாஸ்க் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸோட ஒரு அறிவிப்பு வருது. அதாவது டிக்கெட் டு ஃபினாலேக்கான கடைசி டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி சொல்லியாச்சு, வின்னரா அறிவிப்பார் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பிக் பாஸ் அந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா, ரிசல்ட் என்ன அப்படிங்கிறது சனிக்கிழமை தான் சொல்லுவோம். அது மட்டும் இல்லாம சில ட்விஸ்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்ன ட்விஸ்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு ட்விஸ்டும் இல்ல, மண்ணாங்கட்டியும் கிடையாது. ரயானுக்கு தான் டிக்கெட் டு ஃபினாலே டிக்கெட்டை கொடுக்கறாங்க. ரன்னரா முத்துக்குமரன் இருக்கிறாரு. அதே நேரத்துல டாஸ்க்ல நடந்த தில்லாலங்கடி வேலைகள் எல்லாத்தையும் சொன்னாங்க அப்படின்னா ரயானோட முகத்திரை கிழிஞ்சிரும். கண்டிப்பா முத்துக்குமரன், ரயான் 2 பேருமே ஈக்குவலா தான் இருப்பாங்க. என்ன பண்ண போறானுங்க அப்படிங்கறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா டாஸ்க் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா ரயான், அருண் இந்த 2 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ரயான் முழுக்க ஜாக்லினை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காரு. ஜாக்லின் பெரிய மூலக்காரி, யார் கூட சேர்ந்து எப்படி கேம் ஆடினா நம்ம வெளியே தெரிவோம் அப்படிங்கறத தெரிஞ்சுதான் ஜாக்லின் இவ்வளவு நாள் கேம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஜாக்லினை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கு எனக்கு 12 வாரங்கள் ஆயிருக்குது அப்படிங்கிற சொல்றான். நீ உள்ள 12 வாரம் ஆளடா, நீ வைல்ட் கார்டு என்ட்ரியா தான் வந்த. இந்த வாரத்தை தவிர எல்லா வாரமும் ஜாக்லின் மடியில தாண்டா படுத்து கிடந்த. இப்படி பேசுறியாடா பச்சுவந்தி அப்படிங்கிற மாதிரி தான் ரயானை பார்க்கும்போது எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆமாங்க, இவன் தனியா கேம் ஆடிட்டு இப்பெல்லாம் பேசினா ஓகே தான். ஆண்கள் அணியில இருக்கும் போதே பெண்கள் கூட தான் சுத்திக்கிட்டு இருப்பான் ரயான். உண்மையாவே ரயானை பார்த்து சௌந்தர்யா கூப்பிடுறது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பொண்ணுங்க கூடயே சுத்திக்கிட்டு இருக்க, பொண்ணு மாதிரியே நடக்கிற அப்படிங்கிற மாதிரி பல இடங்கள்ல கேலி கிண்டல் பண்ணுவாங்க. ரயானை பார்க்கும்போது எனக்குமே அப்படிதான் ஃபீல் ஆகுது. இந்த இடத்துல முழுக்க ஜாக்லின் மேல இருக்கிற வன்மத்தை அருண் கிட்ட கொட்டிக்கிட்டு இருக்காரு. ரயான் சும்மா விடுவாருங்க. ரயானை பொறுத்தளவுல முதல்ல இருந்தே ஜாக்லின், மஞ்சரி, முத்துக்குமரன் இந்த 3 பேரையுமே பிடிக்காது. அவருமே இவங்க 3 பேரை பத்தி குறை சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரியே அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஜாக்லின், மஞ்சரி இந்த 2 பேரையும் காட்டுறாங்க. இந்த இடத்துல ஜாக்லின் ரயானை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மஞ்சரியுமே ரயானை பத்தி தான் புலம்பிட்டு இருக்காங்க. நான் போன் அட்டெண்ட் பண்ணி அவனை டாஸ்க் விளையாட விட்டுருக்க கூடாது. அவனுக்கு அந்த 2 பாயிண்ட் போல அப்படின்னா நானும் அவனும் ஒரே இடத்துல தான் இருந்திருப்போம். ஏன் வேற யாராவது விளையாண்டு அவங்க ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நான் ரயானை விட மேல போயிருப்பேன். நான் பண்ணது முட்டாள்தனம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல மஞ்சரி உட்கார்ந்து புலம்பிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஜாக்லின் ரயானோட முகத்திலேயே கிளிக்கிறாங்க. எப்பா அவனை பொறுத்தளவுல மத்தவங்களை செமையா ப்ரோவோக் பண்றான். அவனோட ரியல் கேரக்டரே இந்த வாரம் தான் வெளியே வந்திருக்குது. இவ்வளவு நாள் ரொம்பவே நல்லவன் மாதிரியும் அமைதியானவன் மாதிரியும் எல்லாம் நடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இந்த டாஸ்க்ல முழுக்க அவனோட சுயரூபம் வெளியே வந்துருச்சு.
பாத்தியா அவன் எந்த அளவு ப்ரோவோக் பண்றான் அப்படிங்கறத, அவன் மேல இருக்கிற தப்ப அவன் ஒத்துக்கவே மாட்டுக்கான் அப்படிங்கிற மாதிரி ரயானோட முகத்திலேயே இந்த இடத்துல ஜாக்லின் வந்து கிழிச்செறிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி சாணிய வாரி ஊத்திக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, இவ்வளவு நாள் ஒண்ணு மண்ணா பழகிட்டு இப்பதான் ஒவ்வொருத்தவங்களோட சுயரூபம் தெரியுது அப்படின்னே சொல்லலாம். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்பான்சர் டாஸ்க் நடக்குது. இதுல போட்டியாளர்கள் 4 அணிகளா பிரிஞ்சு விளையாடுறாங்க. அதாவது விஷால், ராணவ் இந்த 2 பேரும் ஒரு அணியா விளையாடுறாங்க. ரயான், தீபக் இவங்க 2 பேரும் ஒரு அணி. அதே மாதிரி அருண், முத்துக்குமரன் இந்த 2 பேரும் ஒரு அணி. பவித்ரா, சௌந்தர்யா இந்த 2 பேரும் ஒரு அணியா விளையாடுறாங்க. வேற ஒண்ணும் கிடையாதுங்க, நண்டு டோத்திஸோட விளம்பரம் தான். இந்த விளம்பரத்தை பொறுத்தளவுல முத்துக்குமரன், அருண் இவங்க 2 பேரும் செஞ்ச பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சூப்பரா என்டர்டெயினா இருந்துச்சு. இவங்க தான் வின்னர் அப்படிங்கிற மாதிரி நடுவர்களா இருக்கிற மஞ்சரி, ஜாக்லின் இந்த 2 பேருமே சேர்ந்து அறிவிக்கிறாங்க. இதுக்கும் நாளைக்கு இந்த ஊர்கிழவி ரயான் வந்து புலம்பிக்கிட்டு தான் இருப்பான். மஞ்சரியும் ஜாக்லினும் ஃபேவரட்டிசத்தின் அடிப்படையில தான் முத்துவ வின்னரா சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி கதறுவான். இவனுக்கு ஒரு என் கார்டே இல்லையாடா? ஆமாங்க, டிக்கெட் பின்னால டிக்கெட்டை வின் பண்ணிட்டான். கடைசி வாரம் வர இவன் பண்ற எல்லா வேலையும் நம்ம பார்த்து தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. கடைசியா பார்த்தோம் அப்படின்னா மஞ்சரி, பவித்ரா, ரயான், சௌந்தர்யா, ஜாக்லின் இந்த 5 பேருமே உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ராணவ பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. ராணவ் வந்து பல இடங்கள்ல கோமாளி மாதிரி பண்றான். அதே நேரத்துல இன்னைக்கு பவித்ரா கிட்டையா இருக்கட்டும், சௌந்தர்யா கிட்டையும் கோவப்பட்டான். எது உண்மையான ராணுவ அப்படிங்கறதே புரியல அப்படிமே பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா ஒண்ணுதான் சொல்றாங்க, எப்பா இன்னைக்கு கோவப்பட்டாம்லப்பா, அதுதான் உண்மையான ராணுவ, மத்தபடி இன்னசென்டா போலியா தான் நடிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் டிராமா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கறத இந்த இடத்துல சௌந்தர்யா போட்டு உடைக்கிறாங்க. நம்ம தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கோமே, பாம்பின் கால் பாம்பறியும், நம்ம அப்படிதான் இருக்கோம், அவனும் அப்படிதான் இருக்கிறான் அப்படிங்கறத சௌந்தர்யாவை தவிர வேற யாராலையும் சரியா கண்டுபிடிக்க முடியாது. 2 பேருமே ஓரினம் அப்படிங்கறது என்னோட கருத்து. அதுக்கப்புறமா பெட்ரூம் ஏரியாவை காட்டுறானுங்க. விஷால், சௌந்தர்யா, ராணவ் இந்த 3 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சௌந்தர்யா வந்து முத்துக்குமரன் எல்லாம் வெளிப்படையா பார்த்து தான் நான் தெரிஞ்சுப்பேனே தவிர அவங்கிட்ட பேச போனா அவன் மண்டையை கழுவிடுவான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல விஷால் வந்து, எப்பா முத்துக்குமரன் மட்டுமா, முத்துவா இருக்கட்டும், ரயானா இருக்கட்டும், மஞ்சரியா இருக்கட்டும், ஜாக்லினா இருக்கட்டும், இவங்க கிட்ட எல்லாம் பேசி ஜெயிக்கவே முடியாது, நமக்கு மண்டையை கழுவி விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க 3 பேரும் உட்கார்ந்து அந்த 4 பேரை பத்தி புரணி பேசியிருக்காங்க. இதுதான் இன்னைக்கான எபிசோட்ல நடந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதாவது இன்னைக்கான எபிசோட பொறுத்தளவுல முழுக்க முழுக்க புரணி பேசுறது மட்டும்தான் நடந்திருக்கு. அதுலயும் ரயான் அப்படிங்கிற ஊர்கிழவி யாரையும் விட்டு வைக்கல, எல்லார பத்தியும் புரணி தான் பேசியிருக்கான். நேருக்கு நேரா பேசுறா ராசா, அதை விட்டுட்டு எதுக்காகடா புரணி பேசிட்டு இருக்க? இவனுக்கு பேசவும் வர மாட்டேங்குதுங்க. கரெக்டான கேள்வியை யாராவது கேட்டுட்டாங்க அப்படின்னா அதுக்கு பதில் சொல்ல தெரியாம அவங்கள ப்ரோவோக் பண்ற மாதிரி கேவலமா ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கான். இதுதான் ரயான் பண்ணிட்டு இருக்கானே தவிர வேற எதையுமே கிளிக்கல. இவெல்லாம் டாஸ்க் பீஸ்ட் எல்லாம் கிடையாது. எங்கெல்லாம் குறுக்கு வழி இருக்குதுன்னு தேடுற குள்ளநெறி அப்படிங்கிறது என்னோட கருத்து. உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.